நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சென்ற காணொளியில் சதிலீலாவதி படத்தில் புரட்சித் தலைவர் நடித்தபோது ஏற்பட்ட சிக்கல்களை பற்றி பார்த்தோம். வறுமையின் பிடியில் இருந்தபோது நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த அவருக்கு திரைத்துறையில் சிறு சிறு வேடங்களே கிடைத்தது. இந்த சூழலில் ராஜகுமாரி படத்தில் அவர் முதலில் கதாநாயகனாக அறிமுகமானார் என்பதையும் பார்த்தோம். சதிலீலாவதி படத்தில் நடித்ததற்கென கிடைத்த சம்பளமான 100 ரூபாயை அவர் தன் தாயிடம் கொண்டு சேர்த்தபோது அதை சாமி படத்தின் முன் வைத்து வணங்கி, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வரும் என்று அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து தமிழில் பல படங்கள் அவருக்கு அமைந்து தொடர்ந்து ஏறுமுகமாக பல வெற்றிகளை அவருக்கு அள்ளி தந்தன. தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற நடிகராகவும் அக்காலத்தில் அவரை வைத்து படம் எடுக்க பலரும் ஆர்வத்துடன் இருந்ததையும் அவரது திரை உலக வரலாற்றின் வழி அறிகிறோம். அப்படியான நேரத்தில் ஜெனோவா என்கிற திரைக்கதையை தமிழிலும் மலையாளத்திலும் ஒரே சமயத்தில் படமாக்கி கொண்டிருந்தார்கள். அந்த இரு படங்களிலும் புரட்சித் தலைவர் அவர்களே கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருந்தார். அவ்வளவாக எழுதவும் பேசவும் வராத மலையாள மொழியில் நடிக்க வேண்டி வந்த நிலையில் சற்று சிரமம் இருந்த போதிலும் ஏதோ தனக்கு தெரிந்த மலையாளத்தின் மூலம் அவற்றை புரிந்து கொள்ளவும் பேசவும் அவரால் சமாளித்துக் கொள்ள முடிந்தது. அந்த படத்தை இருவர் தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். திரு மேத்யூஸ் என்பவர் சென்னை படப்பிடிப்பை முற்றிலும் கவனித்துக் கொண்டார். மலையாளத்தில் ஈப்பன் என்பவரும் திரு நாகூர் என்பவரும் இந்த படத்தின் படப்பிடிப்பை கவனித்து வந்ததோடு இருவரும் அப்படத்தின் பங்குதாரர்களாகவும் இருந்தார்கள். திரு எஃப் நாகூர் அவர்கள்தான் அப்படத்தின் இயக்குனர். மிகுந்த நம்பிக்கையுடன் புரட்சித் தலைவர் அவர்களை தேர்ந்தெடுத்து நடிக்க வைத்தார்கள். முதல் நாள் படப்பிடிப்பில் புரட்சித் தலைவரின் நடிப்பும் ஒத்துழைப்பும் மிகவும் சிறந்து விளங்கியதாக படக்குழுவினர் அவருக்கு பாராட்டு தெரிவித்தார்கள். குறிப்பாக அப்படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் அனைவருமே சிறப்பான ஒத்துழைப்பு தந்து அந்த படத்தின் சிறப்பிற்கான கடமையை செய்து முடித்தார்கள். திரு கவிஞர் சுரதா அவர்கள் அப்படத்திற்கான வசனத்தையும் பாடல்களையும் எழுதி கொண்டிருந்தார். இடையே அவர் படப்பிடிப்பிற்கு அடிக்கடி வந்து போவார். ஒரு நாள் காட்சியில் படத்தின் கதாநாயகி நள்ளிரவில் பயங்கர கனவு கண்டு எழுந்து அலறி நாற்புறமும் பார்த்து கலங்குவதாக ஒரு காட்சி இருந்தது. திருமதி B.S. சரோஜா அவர்கள் அக்காட்சியில் சிறப்பாக நடித்தார். கண்களில் இருந்து கண்ணீர் ஆராய் பெருக கனவு கண்டு பிறகு கனவில் இருந்து விழித்து எழுந்து அலறி கண்ணீர் வடித்ததையும் சிரத்தையுடன் படமாக்கி இருந்தார்கள். அக்காட்சி எடுக்கப்படும் பொழுது சுரதா வந்திருந்தார். கதாநாயகியின் கண்களில் கிளிசரின் என்கிற சொட்டு மருந்தை விட்டு கண்ணீர் அரும்ப செய்திருந்தார்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போதே அவர் கண்ட கனவால் கண்களில் இருந்து கண்ணீர் வடிவது போல காட்சி. அதை பார்த்து கொண்டிருந்த சுரதா மெலிதாக புன்னகைத்தார். புரட்சித் தலைவர் அவர்கள் ஏன் புன்னகைக்கிறீர்கள் என்று அவரை பார்த்து கேட்க, புரட்சி தலைவரை அருகில் அழைத்து, தூங்கும் போது எப்படிப்பட்ட கனவு கண்டாலும் கண்களில் நீர் வராது, விழித்த நிலையில் ஏற்படும் உணர்வில்தான் கண்ணீர் வரும் என்று சொல்லி மேலும் புன்னகைத்தார். புரட்சி தலைவர் சொல்கிறார், கண் திறந்தவுடன் தான் கண்ணீர் வருமே தவிர கண் மூடி தூங்கும் போது வராது என்று சுரதா அவர்கள் சொல்லியதை முன்பே யாராவது என்னிடம் சொல்லியிருந்தால் நான் அவர்களை பைத்தியம் என்றே சொல்லியிருப்பேன். ஆனால் சுரதா அவர்கள் சொல்லிய பிறகு என் திரைப்படங்களில் வரும் கனவு காட்சிகளை நான் முற்றிலுமாக மாற்றி அமைத்து கொண்டேன். கனவு வாழ்க்கைக்கும் விழிப்பு நிலை வாழ்க்கைக்கும் இடையே நடக்கும் சம்பவங்கள் நமக்கே ஆனதாக இருந்தாலும் கூட கனவின் இடையே தோன்றும் உணர்ச்சிகள் மனதின் அடி ஆழத்தில் அமுக்கப்பட்ட நிறைவேறாத ஆசைகளாகத்தான் இருக்கும் என்று புரட்சி தலைவர் உணர்ந்து கொள்கிறார். அதற்கு பிறகு தனது கனவு காட்சிகள் முழுவதையும் அழுது கண்ணீர் விடும் துன்பத்தை நீக்கி ஒரு இன்பம் தரக்கூடிய அதில் ஆடல் பாடலை இணைத்து மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்ச்சியாகவே மாற்றி அமைக்கிறார். இப்படியாக போய்கொண்டிருந்த அந்த ஜெனோவா படத்தில் அவருக்கு மிக பெரும் பிரச்சனை ஒன்று ஏற்படுகிறது. அந்த 2 தமிழ் மற்றும் மலையாள படத்திலும் தானே தனது குரலுக்கு டப்பிங் பேச போவதாக நினைத்து கொண்டிருந்த அவருக்கு ஒரு அதிர்ச்சி. டப்பிங் கொடுப்பதற்காக புரட்சித் தலைவர் அவர்கள் கேரளாவிற்கு சென்று அதற்கான டப்பிங் தியேட்டருக்குள் நுழையும் போது அங்கே ஏற்கனவே மலையாளம் தெரிந்த ஒருவரை வைத்து டப்பிங் செய்து கொண்டிருந்தார்கள். புரட்சித் தலைவருக்கு கடுமையான கோபம்.
நீங்கள் எப்படி எனது குரலுக்கு வேறு ஒருவரை வைத்து டப்பிங் செய்யலாம் என்று விவாதம் செய்த பொழுது, உங்களது குரலில் மலையாள தன்மை சரியாக வரவில்லை, தமிழ் தன்மைதான் அதிகமாக இருக்கிறது. ஆகவே மலையாளத்தை பேசும் ஒருவரை கொண்டு டப்பிங் செய்வதுதான் கேரள பார்வையாளர்களை பொறுத்து சரியாக இருக்கும் என்று மாத்யூஸ் கராராக கூறிவிடுகிறார். அச்சமயத்தில் புரட்சி தலைவர் அவர்கள் இந்த 2 படத்திலும் நடிக்கும் போது தயாரிப்பாளர்களிடம் தான் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை கோபத்துடன் நினைவூட்டுகிறார். அதாவது தமிழ், மலையாளம் ஆக 2 மொழி படங்களை தவிர வேறு மொழியில் இந்த படத்தை டப்பிங் செய்தால் என்னுடைய அனுமதி பெற வேண்டும் என்பதுதான் அந்த ஒப்பந்தம். உடனே மாத்யூஸ் புத்திசாலித்தனமாக, மலையாளம், தமிழ் 2லும் டப்பிங் செய்ய உங்கள் அனுமதி தேவையில்லை என்றுதானே அதில் அர்த்தம் வருகிறது என்று சொல்ல திகைத்து போன புரட்சி தலைவர், வார்த்தைகளில் இவ்வளவு எல்லாம் கவனமாக இருக்க வேண்டுமா என்பதை அப்போதுதான் அவர் புரிந்து கொள்கிறார். எங்கே தமிழிலும் வேறு யாரையாவது வைத்து தனது குரலுக்கு டப்பிங் வாய்ஸ் வைத்து விடுவார்களோ என்று தான் மிகவும் பயந்து போனதாகவும் சொல்கிறார். தமிழில் பிரபலமான நடிகன் என்கிற அந்தஸ்தை தான் பெற்ற பிறகும் கூட சினிமா தயாரிப்பில் அதனுடைய ஒழுங்கில் பல்வேறு அம்சங்கள் சரியாக இருந்தால்தான் படம் வெற்றி பெறும் என்பதை புரிந்து கொண்டார் புரட்சி தலைவர். அதற்கு பிறகு அவரது வாழ்நாளில், குறிப்பாக அரசியல் தளங்களில், வார்த்தைகள் வழியாக ஒப்பந்தம் செய்வது அல்லது வார்த்தைகளை வாக்குறுதியாக கூறிவிட்டு சிரமப்படுவது போன்றவற்றை கவனமாக தவிர்த்து கொண்டார். அந்த வகையில் அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்வது என்பது அவருக்கு மட்டுமல்ல, அவர் வழியே நமக்கும் கூட வாழ்வியல் சிந்தனைகளை தருவதில் புரட்சி தலைவரின் அற்புத வரலாறு முக்கியமானதாய் இருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பற்றிய பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலோடு. என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு. நன்றி, வணக்கம்.